ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டே 2 என் அம்மா வீடு தான் பார்க்க போகிறோம். காலையில் நான் எழுந்த உடனே என் கூட எங்கள் அம்மா வீட்டில் இருக்க கேட் லூஃபி என் கூட படுத்துக்குச்சு. அன்னைக்கு நாங்கள் வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே அவுட் சைட் ஆஃப் த சிட்டின்றதுனால ஃபுட்ஸ் கிடைக்காது. குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிறதுனால சேஃபாக ஃபுட்டை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு லெமன் ரைஸும் சிக்கன் கிரேவியும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் அன்னைக்கு மாதாவரம் பொட்டானிக்கல் கார்டன் தான் போயிருந்தோம். இந்த கார்டன் அவுட் சைட் ஆஃப் த சிட்டி இருக்கு. ஸோ நியர்பைல ஷாப்ஸ் எதுவுமே கிடையாது, ஹோட்டல்ஸுமே எதுவுமே இல்லை. நீங்களும் போக பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் எல்லாமே குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. இந்த மாதாவரம் பொட்டானிக்கல் கார்டன் பத்தின டீடைல் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதனோட லிங்க் லாஸ்ட்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்க பரிசல் சவாரி இருக்கு. இங்க பரிசல் சவாரியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, பரிசல் சவாரி போலாமா வேண்டாமா, ஃபேமிலியோட போக முடியுமா, குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியுமா, எல்லா டீடைல் வீடியோவுமே அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு இங்க நீங்க போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. நாங்க ஃபுட் எடுத்துட்டு போயிருந்ததுனால நாங்க அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் இந்த பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க தேங்கி இருக்க தண்ணியில பாருங்க காக்காலாம் எவ்வளவு நல்லா குளிச்சுட்டு இருக்குன்னு. வெயில் அனிமல்ஸ்க்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அதுங்களாலையுமே வெயில் தாங்க முடியல. இங்க இருக்க லோட்டஸ் பாண்ட்லயுமே நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. இங்க ஃபுல்லாவுமே லோட்டஸ் மொட்டு இருந்தது. ஒரு பூ கூட பூக்கல, பட் நிறைய மொட்டு பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்க்கை சுற்றி பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. வெயில் ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நிழலான இடத்துல உட்காந்துட்டா வெயில் இருக்கிறதே தெரியல. அண்ட் கேப் புக் பண்ணியிருந்தோம். கேப்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால கேப் வருமானு ரொம்பவே டவுட்டில் தான் புக் பண்ணோம். ஃபைனலாக கேப் வந்துருச்சு. கேப்பில் ஏறி வீட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரியான வெயிலுன்றதுனால ஏதாவது சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கணும். வீட்டுக்கு போனதும் தம்பிக்கிட்ட சொல்லி ஜிகர்தண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறதும் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதும் ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அன்னைக்கு நாள் ரொம்பவே சூப்பராக போச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ட்ரெஸ் எனக்கு ஆல்டர் பண்ண வேண்டியது இருந்தது. அதுதான் உட்காந்து ஆல்டர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.